ஹலோ மக்களே, வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரியா? இன்றைக்கி குழந்தைகள் பாதுகாப்பில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி நான் பேசலான்றது. இது என்ன அப்படின்னா, குழந்தைகள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. சரியா? கூர்மையான பொருள் என்னெல்லாம் அப்படின்னா, இந்த ஊசிலாம் சொல்கிறாங்களா, இப்போ சிரிஞ்செல்லாம் இப்போ யூஸ் பண்ணி பிள்ளைங்க இங்க் ஃபில் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். சரியா? அது பெரியவங்களாலே அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஒருவேளை பக்கத்தில் அவங்களுடைய சிப்ளிங்ஸ் யார் இருந்தாங்கன்னா கூட அவங்களாம் இருக்கும்போதெல்லாம் அந்த ஊசியை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பிறகு ஆணி, பிறகு பாட்டில்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கண்ணுக்கு ஆபத்தானவைகள். கண்ணுக்கு மட்டுமல்ல, மேலே பட்டாலே ஆபத்தானவைகள் தான். இப்போது இன்னொரு விஷயம் இந்த வீட்டில் பெரியவங்க இந்த லேடிஸ் இந்த சினுக்கு வாரின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சினுக்கு வாரி, இந்த முடியை தெத்து இல்லாமல் எடுக்கிறதுக்கு ஒரு நீளமாக ஒரு ஊசி மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பெரியவங்க ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். சரியா? அவங்க கண்ணிலையும் பட்டக்கூடாது. அதை இப்படி இழுக்கும் பொழுது மற்றவங்க மேலே யாரும் கண்ணில் பற்றக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கூறிய பொருட்களை அந்த பிள்ளைகளில் நினச்சிக்கூடாது, எடுக்க விடக்கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த ஈக்கு வாரியில் ஒன்று சொல்லுவாங்க. ஈக்கு, தென்னை ஓலையில் இருக்கிற ஒரு ஈக்கு வச்சு வாரியில் செஞ்சுருப்பாங்க. அந்த வாரியெல்லாம் கொஞ்ச நாள் தேஞ்ச பிறகு என்ன செய்யணும்னா, இப்படி இந்த ஷேப்பில் அது இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதை நம்ம வீடுகளில் ஒரு மூலையில் அப்படி சாத்தி வச்சுருப்போம். அப்போது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். அப்போது அது பக்கத்தில் ஏதாவது ஒரு பந்தோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை நம்மனாலும் சரி, சின்ன குழந்தைங்களாலும் சரி, யாராவது எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த கண்ணில் என்ன செய்யும், குத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த ஈக்கு வாரியில் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சின்ன ஈக்கெலாம் மிகவும் ரொம்ப விஷமானது. இப்போ நீங்கள் நிறைய கண் ஆஸ்பத்திரியெல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி கண்ணில் காயங்களோடு இப்படி வர்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ ரொம்ப கவனமாக பண்ணணும். அடுத்து பாருங்கள், பென்சிலை சின்ன குழந்தைங்க ரொம்ப ஷார்ப்பாக அப்படி சீவி வச்சுருப்பாங்க. அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். அந்த பிள்ளைங்கிட்ட நீங்கள் அடிக்கடி சொல்லணும், எப்பா கவனம்ப்பா, கண்ணில் படக்கூடாது அப்படின்னு. சரியா? இப்போ நம்ம வீட்டில் பழைய பொருட்கள்லாம் நிறைய இடங்களில், நம்ம வீடுகளில் சில ரூமில் பூட்டி வச்சுருப்போம். அப்போ இந்த மாதிரி பீரோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பீரோ. இந்த மாதிரி பழைய பீரோக்கள்லாம் ஒரு வேளை இப்படி இருக்கும். அதுக்குள்ளே சில பிள்ளைங்கள்லாம் ஒளிஞ்சு விளையாடுவாங்க. அப்போது அப்படிப்பட்ட சூழலில் அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு நம்ம அனுமதிக்கக்கூடாது ஒன்று, அல்லது அந்த பீரோ ஒரு கதவையாக திறந்து போட்டணும். சரியா? அப்போ அந்த குழந்தைங்க ஒருவேளை சப்போஸ் உள்ளே விளையாட போகிறாங்க அப்படின்னா உள்ளே போய் தனக்குத்தானே லாக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நம்ம யாராவது வெளியே எங்கேயும் போயிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த குழந்தைங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குது. சரியா? ரொம்ப கவனமாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் கிச்சனில் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், பிளேடு. சரி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப கவனமாக